புதிய வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் சொல்கிறேன், புதிய வழிகள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். எப்படி நடக்கும் அப்படின்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம படைத்த தேவன் சர்வ வல்லவர். அவருக்கு தெரியும் எப்படி வழிகளை திறப்பது, புதிய காரியங்களை கொண்டு வருவது. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக சொல்கிறேன், நன்மையான காரியங்கள் நடந்தே தீரும், புதிய காரியங்கள் உண்டாகும், கொண்டாட்டங்கள் நடந்தே தீரும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது. சந்தோஷமாக இருங்க. இந்த மார்னிங் ப்ரேயருக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இதை கம்ப்ளீட்டாக பாருங்கள். இந்த வீடியோ ஏதோ எதர்ச்சியாக ஃபேஸ்புக்கில் அப்படி மூவ் பண்ணும்போதோ இல்லை யூடியூப்பில் நான் திடீர்னு பார்க்குறேன் பிரதர், அப்படிலாம் இல்லை. God has a plan. He has a plan in your life. Amen. So I believe that He has a great plan. Thank you for joining. இந்த புதிய நாளுக்காக உங்களை நான் தேங்க் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஐ தேங்க் காட் ஃபார் திஸ் நியூ டே. சொல்லுங்கள், தேங்க் காட் ஃபார் திஸ் நியூ டே. தேங்க் காட். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் நன்றி சொல்லுகிறேன். ஓகே, குட். இன்னைக்கு ஜாயின் பண்ண எல்லாரும் வாய்ஸ் கிளியராக மட்டும் செக் பண்ணுங்கள். ஸோ யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பிரதர் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும் பாருங்கள். அவங்களுக்கு தெரியலன்னா யார்ட்டையாவது உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட இது லிங்க் ஏதோ இருக்காமே வாட்ஸ்அப் குரூப், ஸோ அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். வாய்ஸ் கிளியராக போடுங்க பார்க்கலாம். ராஜ்குமார் பிரதர் பிளஸ் யூ, ஜெனட் சிஸ்டர் பிளஸ் யூ, ரத்னா சிஸ்டர், சித்ரா சிஸ்டர் பிளஸ் யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஓகே, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்களா? உங்களுடைய குரூப்பில் இமீடியட்டாக ஷேர் பண்ணுங்கள், டைம் லைனில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நியூ டே சொல்லுங்கள், எல்லாம் டைப் பண்ணுங்கள். பிளஸட் டே, சூப்பர் டே. உங்களுக்கு என்னெல்லாம் இன்றைக்கி வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே அதை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆமாம், டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். நான் பார்க்குறேன் யாரெல்லாம் எப்படி பிளஸ் பண்ணுறீங்க இந்த டேயை. அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இன்றைக்கி நம்ம காந்தி ஜெயந்தி, மகாத்மா காந்தி பிறந்த நாள் இல்லையா? வண்டர்ஃபுல் டே. ஸோ ரொம்ப சந்தோஷம், அவர் பிறந்த இந்த நாள் கொண்டாடுகிறோம். இன்றைக்கி எல்லாருக்கும் லீவ் இல்லையா? லீவு தானே இன்றைக்கி. உங்கள் கண்ட்ரியில் எப்படின்னு தெரில. ஸோ இந்தியாவில் லீவ், ஹாலிடே, ரைட்? மேன். ஜெய்சீலி சிஸ்டர் பிளஸ் யூ. முனுசாமி பிரபு பிளஸ் யூ. மைத்திலி சிஸ்டர் பிளஸ் யூ. ஜோயல் பிரசாத் பிளஸ் யூ பிரதர். நிர்மலா சிஸ்டர், எஸ், சூப்பர் டே. சொல்லுங்கள், சூப்பர் டே, சூப்பர் டே, வண்டர்ஃபுல் பிளஸட் டே, எஸ், மிராக்குலஸ் டே. சொல்லுங்கள், ஜாய்ஃபுல் டே. சொல்லுங்கள் பார்க்கலாம், ஜாய்ஃபுல் டே. ஆமென், ஆமென். ஓகே, கிரேட் கிரேட் கிரேட். Thank you, Lord. Thank you, Lord. Just praise Him. Just praise Him. Just thank God for this wonderful presence. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி 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 ஆண்டவரே. Thank you for your mighty presence. Thank you for your wonderful, glorious presence. உமக்கு நன்றி நன்றி. எல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய கிருபைகளுக்கு நன்றி. என் தேவன் நல்லவர் நல்லவர் நல்லவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பன் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகள் மாறாமல் இருக்கிறது. என் வாழ்க்கையில் மாறாமல் இருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஐ கனெக்ட் இன் யுவர் பிரசன்ஸ் லார்ட். நீங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறீங்க, நாங்கள் உமக்குள்ளே இருக்கிறோம். பிதாவாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன், இயேசு கிறிஸ்துவாகிய தேவன், திரியேக தேவன், எனக்குள்ளே நீங்கள் வாசம் பண்ணுறீங்கப்பா. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே உங்களை அப்படியே விட்டு கொடுங்க. அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், எனக்குள்ளே வாசம் பண்ணுறீங்கப்பா. யூ ஆர் இன் மீ, ஐ ஆம் இன் யூ. You are in me, I am in you. You are in me, Holy Spirit. You are in me. எனக்குள்ளே இருக்கிறீங்கப்பா.
எனக்குள்ளே இருக்கிறீங்க. என்னை படைத்த தேவன் என்னோடு கலந்து இருக்கிறீங்க, என்னோடு இணைந்து இருக்கிறீங்க. என்னுடைய சரீரம் உம்முடைய ஆலயமாக இருக்கிறது. என்னுடைய சரீரம் உம்முடைய ஆலயம், உம்முடைய ஆலயம். எல்லாரும் அப்படியே உங்கள் வாயினால் சொல்லுங்க, என் சரீரம், என் உடம்பு எப்பா நீங்கள் தங்குகிற ஆலயம். என்னுடைய இந்த உடம்பு நீர் தங்குகிற ஆலயம். இட் இஸ் யுவர் டெம்பிள், இட் இஸ் யுவர் டெம்பிள். நீர் எனக்குள்ளே வாசம் பண்ணுறீங்கப்பா, எனக்குள்ளே நிரம்பி இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. We thank you, Father. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. அப்பான்னு கூப்பிடுகிற ஒரு இடத்துல என்னை வைத்திருக்கிறீங்க. உம்முடைய அன்பிற்கு நன்றி, உம்முடைய அன்பிற்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். நான் என்னை அப்படியே உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குன்னு இருக்கிற காரியங்களை நான் எதெல்லாம் செய்யணும்னு இருக்கிறதோ, எந்த காரியமெல்லாம் என் மனதை கஷ்டப்படுத்துகிறதோ இல்லை பாரமாக இருக்கிறதோ, அத்தனையும் என்னை படைத்த தேவனிடம், இறைவனிடம், எங்கள் அப்பா கிட்ட நான் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். I surrender everything to your hand, Lord, to you, Lord, to you, Lord. I just surrender everything to you, Holy Spirit. உம்முடைய கரத்தில் நான் அப்படியே கொடுக்கிறேன்ப்பா. நீர் உண்மையுள்ளவர். You are a faithful Father. You are a faithful Father. Thank you, Jesus. Thank you for your mighty presence. Thank you for your mighty healing anointing. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளே தெய்வீக சுகம் உண்டாகட்டும்பா. உங்கள் வீட்டில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவங்க சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும். பலவீனங்கள் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். இப்பொழுதே சுகம், இப்பொழுதே கை கால்கள் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நீங்க சுகமாக்குகிறதற்காக நன்றி. உம்முடைய சுகம் வெளிப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. Heal them, Lord. They are healed in Jesus' name. Healed in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால பரிபூர்ண சுகம் உண்டாகிறதற்காக நன்றி, உண்டாகிறதற்காக நன்றி. இப்பொழுதே வியாதிகள் மறைந்து போகிறது, வியாதிகள் எல்லாம் இல்லாமல் போகிறது. மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன வேணாலும் சொல்லட்டும். நான் சொல்கிறேன், குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர்ஸ் ரிப்போர்ட் சொல்லலாம். கன்சீவ் ஆகிறது கஷ்டம்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் ஒருவேளை கேட்டுட்டு இருக்கலாம், இது ப்ராஃபிட்டிக்கலாக. இட் இஸ் பாசிபிள். குழந்தையை பெற்று எடுக்கிற பலன் உண்டாகும், உண்டாகும். சந்ததி சந்ததியாய் வாழ்வீர்கள், சந்ததி சந்ததியாய். It is possible. I release that anointing. உமக்கு நன்றி, நன்றி அப்பா. பலவீனங்கள் எல்லாம் மாறுது, எல்லா பலகீனங்களும் உங்கள் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. புதிய பலன், புதிய பலன். நியூ ஸ்ட்ரெங்த் இன் ஜீசஸ் நேம். வியாதிகள் மறைந்து போவதாக, இல்லாமல் போவதாக. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். எல்லா கடன் பிரச்சனைகளும் தீர்க்கப்படுகிறது, அதற்கான வழிகள் திறக்கப்படுகிறது. பணத்தை ஆண்டவரே, கடனை அடைக்கிற பணம் இவர்களை தேடி வருவதாக. வரட்டும்பா. லெட் மணி கம் ரைட் நவ், லெட் மணி கம். பணம் வருவதாக ஆண்டவரே. எல்லா கடன்கள்ல இருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் விடுதலை ஆகிறதற்காக நன்றி, ஒவ்வொருத்தரும் விடுதலை ஆகிறதற்காக நன்றி. ஆண்டவருடைய கரம் இவர்களை நடத்துகிறதற்காக நன்றி. இந்த குடும்பத்தை பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்களே உமக்கு நன்றி. உடைய கிருபையினால் மூடிக்கொண்டு இருக்கிறீங்களே உமக்கு நன்றி. நான் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருத்தர் மேலும் உடைய கிருபைகள் பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். இந்த நாளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் என் தேவன் நீங்க கூட இருக்கிறீங்கப்பா.
எனக்கு ஆலோசனை தந்து என்னை வழி நடத்துறீங்க ஆண்டவரே. நான் வெளியே போகும் பொழுதும் வரும் பொழுதும் உடைய கிருபையினால் மூடப்பட்டிருக்கிறேன், உடைய பிரசனத்தினால் மூடப்பட்டிருக்கிறேன். என் வீட்டில் இருக்கிற என்னோடு இருக்கிற ஒவ்வொருத்தரும் எங்கள் உறவுகள் ஒன்றொன்றும் உடைய பாதுகாப்பில் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் எங்களை மூடிக்கொண்டு இருக்கிறீங்க. உடைய பாதுகாக்கிற கரம் எங்களை மூடிக்கொண்டு இருக்கிறது. நாங்கள் எந்த வேலை செய்தாலும் எந்த காரியங்கள் என்னோடு இருந்தாலும் அத்தனையிலும் என் தேவன் என்னோடு கூட, என் குடும்பத்தோடு கூட, என் பிள்ளைகளோடு கூட, என் எல்லை எங்கும் உடைய சமாதானம், தெய்வீக சமாதானம், சந்தோஷம் உண்டாகிறது. புதிய வழிகள் திறக்கப்படுகிறது. என் பிள்ளைகளின் வாழ்க்கை மலர்கிறது, சந்தோஷத்துக்கு நேராக திரும்புகிறது. நல்ல காரியங்கள், நன்மையான காரியங்கள் என் வீட்டில் நடக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். நன்மையான காரியம் என் வீட்டில் நடக்கிறது. சந்தோஷமான நாட்கள் உண்டாகிறது. எல்லையெங்கும் சந்தோஷம், எல்லா இடங்களிலும் சந்தோஷம். தேவனுடைய பிரசன்னம் என்னோடு கூட எல்லையெங்கும் இருப்பதற்காக நன்றி. நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு மனதோடு ஒரு சபையாக உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன். சொல்லுங்களேன், டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஐ பிளஸ் திஸ் டே. இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன். சொல்லுங்க. இந்த அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இந்த டே நான் சொல்கிறேன், ஆசீர்வாதமான நாள். ஆமென். நாம் என்ன சொல்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். சொல்லுங்கள், ஐ பிளஸ் திஸ் டே. I bless this day. It's a wonderful day. It's a prosperous day. It's a joyful day. Amen, amen, amen. It's a great time. ஸோ இந்த காலை மார்னிங் டைமில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ புதிதாக யாராவது வாட்ச் பண்ணுவீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து கனெக்டடாக இருங்க. நம்ம ஃபேமிலி லைஃப் டுகெதர் ஃபெலோஷிப்பில் நீங்கள் பி கனெக்டட். ஸோ தேங்க்யூ. அப்புறம் வந்து ஃபேஸ்புக்கில் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்க நீங்கள் யூடியூப்பில் நைட் ப்ரேயர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி எவ்ரிடே நைட் 9:30 இருக்கும். என்னைக்கு இல்லையோ அன்றைக்கி ஜூமில் ப்ரேயர்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி வெனஸ்டே, இன்றைக்கி நைட், டுடே நைட் 9 o'clock வந்து விமன்ஸ் மீட் இருக்குது. ஸோ யாராவது நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் நான் அந்த பெண்கள் கூட்டத்தில் அட்டன் பண்ணோன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8124663765. ஓகே, 8124663765. இதில் வந்து நீங்கள் இந்த வீடியோ கீழே இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு 9 o'clock ஜூம், அதில் லிங்க் வரும், காமனாக வராது. ஜாயின் பண்ணுங்கள். என்னுடைய மனைவி சுவிதா கண்டக்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேறு லெவல் பிளெஸ்ஸிங், நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ தொடர்ந்து கனெக்டடாக இருங்க. ஸோ எந்த ப்ரேயர் ரிக்வஸ்ட், இப்போ நிறைய பேர் இதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கள, எல்லாமே தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அது நடந்தே தீரும். எல்லாமேன்னு சொல்கிறீங்க. ஆமென், ஆமென். ஸோ தொடர்ந்து மார்னிங் அண்ட் நைட் கனெக்டடாக இருப்போம். வருகிற அந்த அக்டோபர், இந்த மாதம், நவம்பர், டிசம்பர், இந்த 3 மாதமெல்லாம் அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிடும். கண்டிப்பாக நம்ம டக்குன்னு நியூ இயர் சர்வீஸ் கூட நடத்திட்டுருப்போம். ஏன்னா டேஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போகுது. டேஸே ஃபாஸ்ட்டாக போகுதுன்னா நான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனைகளும் தீர்ந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் பிரச்சனைகள்லாம் எப்படி போகுது? ஃபாஸ்ட்டாக தீருதுன்னு அர்த்தம். டோன்ட் வரி, எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங் டு குட். நன்மைக்கு நேராக காரியங்கள் நடந்து கொண்டே இருக்குதுங்க. நீங்கள் வந்து கவலையப்படாதீங்க. பிஹைண்ட் த சீன் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்ம காது கேட்காமல் இருக்கலாம் சில நேரங்களில். ஆனால் நமக்காகவே ஆண்டவர் சில காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காகவே என் தேவன் எல்லாவற்றையும் சூப்பராக செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆமாம், இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கிறீங்க. உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக யாரோ ஒருத்தர் ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பார், செஞ்சுக்கிட்டு இருப்பார், நல்லது நடக்கும்படி செஞ்சுட்டு இருப்பார். ஆமாம், பொதுவாக பிசாசு இப்படிலாம் பண்ணுது, பிசாசு அப்படி, பிசாசை தூக்கி போடுங்க. நம்ம ஆண்டவர் நமக்காக நன்மையான காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், நடந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்காக, உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்கள் வீட்டில் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும்படி காரியங்கள் நடக்குது.
சூழ்நிலைகள் மாறுகிறது. ஆமென். bless you சித்ரா சிஸ்டர், ஜூலியட் சிஸ்டர், பிந்து சிஸ்டர், செல்வின், செல்வராஜ் பிரதர், bless you எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஐ எம் blessed. டைப் பண்ணுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நம்ம உணர்வு எப்படி இருக்கணும்னா, என் தேவன் என் கூட இருக்கிறார், எனக்குள்ள அந்த ஆசீர்வாதம் இருக்குது, என்னை தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார், என்னை பிளஸ் பண்ணியிருக்கிறார். ஏன் பிரதர், பொதுவா ஆசீர்வாதத்தை தேடிதானே நம்ம ஆண்டவர்கிட்ட வருவோம். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் சூழ்நிலை எப்படி இருக்குது, அப்போது நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த பிரச்சனையெல்லாம் மாறணும்னு தானே பிரதர் ஜெபிக்க வருவோம். ஆனால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம், நான் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது பொய்யா தானே சொல்கிறோம். அப்படி ஏதாவது தோணுதா? நீங்கள் பொய்யை சொல்லலை, நீங்கள் சத்தியத்தை பேசுகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பொய் சொல்லலை, நீங்கள் சத்தியத்தை பேசுகிறீங்க. யூ ஆர் ஸ்பீக்கிங் த ட்ரூத். தட் யூ ஆர் பிளெஸ்ட். ஐ ஆம் பிளெஸ்ட் அப்படிங்கிற உணர்வு ஏதோ வாயில் சொல்கிறதுனால இல்லைங்க. அதுக்காக வாயில் சொல்லாமல் போகிடக்கூடாது. நீங்கள் மனதார அதை உணரணும். ஏன்னா எனக்குள்ள தேவன் இருக்கிறார் என்கிறது தான் சத்தியம். அவர் ஒரு பில்டிங்கில் வாசம் பண்ணுகிறாரா? இருக்கிறாரு. உலகம் ஃபுல்லாக அவர் நிரம்பி இருக்கிறார். தேவன் எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கிற தேவன் தான், அதில் சந்தேகமே இல்லை. அவர் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிற தேவன் தான். ஆனால் அவர் வாசம் பண்ணுகிற ஒரே ஒரு ஸ்தலம் என்றால் அது நம்மளுடைய சரீரம். நமக்குள்ள வாசம் பண்ணுறார். நீங்க யோசிக்கலாம், பிரதர் எனக்குள்ள இந்த உடம்புக்குள்ள கடவுள் இருக்கிறாரா? ஆமாங்க, உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். He is in me. டைப் பண்ணுங்க பார்க்கலாம். He is in me. He is in me. உங்களுக்குள்ள இருக்கிறார். He is in you. எவ்வளோ பெரிய ஒரு blessing தெரியுமா? அவர் எனக்குள்ள இருக்கிறார், என் கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். என் சூழ்நிலை எல்லாம் எங்கள் அப்பாவுக்கு தெரியும். He knows everything about me. என்னை குறித்து முற்றிலுமாய் அறிந்த ஒரு நல்ல தகப்பன் எனக்குள்ளேயே இருக்கிறார். சொல்லுங்க, He is in me. எனக்குள்ள இருக்கிறார், என்னோடு கலந்து இருக்கிறார். அப்போ பாருங்க, அவர் எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள அப்படியே கலந்து இருக்கும்போது அவருக்குள்ள இருக்கிறது எல்லாம் எனக்குள்ள இருக்கா இல்லையா? உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, உங்களுக்குள்ள அப்படியே கலந்து இருக்கிறாரு. முதல் நம்புறீங்களா? அதனால நீங்க நம்புறீங்கன்னா தான் டைப் பண்ணணும். சொல்லுங்க, எனக்குள்ள என்னை படைத்தவர் இருக்கிறார். கிரியேட்டர் இஸ் இன் மீ. சொல்லுங்க, கிரியேட்டர், வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்தவர். வாவ், எல்லாத்தையும் படைச்சவர் நமக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். த கிரியேட்டர், அவருக்குள்ள எல்லாமே இருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் இன் ஹிம். நம் தேவனுக்குள்ள எல்லாமே இருக்குது பாருங்க. எவ்ரிதிங் இஸ் பிரசன்ட் இன் ஹிம். அப்படி எல்லாமே இருக்கிற தேவன், எனக்குள்ள இருக்கிற தேவன் என் சூழ்நிலையை விட்டுருவாரா? நீங்க இப்ப இருக்கிற இந்த நிலைமைய, ஐயோ என்னால் முடியாதுமா, நான் ஏதோ உனக்குள்ள சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன், அதெல்லாம் என்னால் முடியாது, உன் பிரச்சனை பெரிய பிரச்சனை, இதெல்லாம் சால்வ் பண்ணவே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுகிற தேவனா நம் தேவன்? சொல்லுங்க, என் தேவன், எனக்குள்ள இருக்கிற என் தேவன் என் சூழ்நிலையை காட்டிலும், நான் ஃபேஸ் பண்ணுகிற இந்த காரியத்தை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார், வல்லமையுடையவராக இருக்கிறார். He is more than enough. அவர் போதுமானவராக இருக்கிறாருங்க. எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுகிற ஒரு தகப்பன் என்னோடு இருக்கிறான். He is there. அதனால தான் பைபிளில் எந்த ஒரு இடத்த வாசித்தாலும் பயப்படாதே பயந்துராதேன்னு சொல்கிறாரு. ஏன்? இப்போ பயப்படுற மாதிரி ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. சொல்லுங்க, பயப்படுற மாதிரி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. என் வாழ்க்கையில் நான் பயந்துற மாதிரி ஒன்றுமே ஆகிடாது.
பிசாசால ஒன்றுமே பண்ண முடியாது, மனுஷங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹி இஸ் கிரேட்டர். டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஹி இஸ் கிரேட்டர். எனக்குள்ள இருக்கிற எங்கள் அப்பா, என்னை படைத்தவர், அவர் பெரியவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுகிறவராக இருக்கிறார். பெரியவர். அதனாலதான் வேதத்தில் போட்டிருக்கு, அவராலே செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியம் இருக்கப்பா. எனிதிங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஹிம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்போ நான் கிராஸ் பண்ணுகிற இப்போ என் வீட்டில் இருக்கிற பிரச்சனை இருக்கே பிரதர், இதெல்லாம் சாதாரண பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிறேன், அவருக்கு முன்னாடி ஒரு சாதாரண பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. அவருக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாம் சமபூமி. அவருக்கு முன்னாடி நிற்கலாம் முடியாதுங்க. ஏசு கிறிஸ்துக்கு முன்னாடி ஒரு சூழ்நிலைகள்லாம் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது. புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கடன் பிரச்சனை, உங்கள் ஃபினான்ஷியல் ப்ரெஷர், உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது. அது போயே தீரும், மாறியே ஆகும். தேவன் நம்மோடு இருக்கிறார். He is with me, He is with you. அதனால் சந்தோஷமாக தைரியமாக என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். சொல்லுங்கள். தாவீது, நான் ரீசெண்டாக தாவீதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சாட்டர்டே சண்டே மிஸ் பண்ணாதீங்க. ஜூமில் வந்து நமக்கு மார்னிங் ப்ரேயர்ஸ் இருக்கும், மார்னிங் மெடிடேஷன் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா லிங்க் அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ டேவிடை பற்றி அப்படியே டேவிடை பற்றி கொஞ்சம் மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் என் கூட ஜாயின் பண்ணுங்கள். போன சண்டே மெசேஜ் சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடுவேன். நிறைய பேர் தேடிட்டு இருந்தீங்க, கேட்டுட்டு இருந்தீங்க. லாஸ்ட் சண்டே மெசேஜ் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் சீக்கிரமாக பண்ணிடுறேன். ஸோ தாவீது எனக்கு ரொம்ப உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்ல. யாருக்கெல்லாம் ரொம்ப டேவிட்டை பிடிக்கும் சொல்லுங்கள். ஐ லைக் டேவிட். டைப் பண்ணுங்க. தாவீது கேட்டுட்ருப்பார், ஆகா என்ன இவ்வளோ பிடிக்குதா அப்படின்னு. ஏன்னா தாவீதை ஏன் நமக்கு ரொம்ப பிடிக்கும்னா, தாவீது நிறைய மிஸ்டேக் பண்ணுவார், ஆனால் ஆண்டவரை விடவே மாட்டார் பாருங்க. நிறைய தப்பு பண்ணாலும் நீரே என் கோட்டை, நீரே என் தேவன், அடிக்கடி வந்து அவர் பிடிச்சிக்குவார். அது மட்டும் இல்லை, தான் தப்பு பண்ணதை போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிடுவார், போய் அறிக்கை பண்ணிடுவார். ஆண்டவரே நான் இப்படி தான்ப்பான்னு. ஆண்டவருக்கும் தாவீதை ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அவன் என்ன தப்பு பண்ணாலும், என்ன பிரச்சனை பண்ணாலும் ஆண்டவரை மட்டும் விட்டுட்டு போகவே மாட்டார். அவர் சொல்லுவார், நான் எங்கே போகிறேன், நான் எங்கே பாதாளத்தில் போனாலும் நீங்கள் இருக்கிறீங்க, அங்கே போனாலும் நீங்கள் இருக்கிறீங்க, எங்கே ஆண்டவரே நான் போவேன். டேவிடு வந்து அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் கேரக்டர் இல்லையா? அதனால் நமக்கு டேவிடை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளும் அப்படி தானே, எங்கே போவோம் சொல்லுங்கள், எங்கே போகிறோம், எங்கே இருந்தாலும் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை விடவே மாட்டார். நீங்கள் சோர்ந்து போய் ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அங்கேயும் உங்களுக்கு ப்ராஃபிட்டிக்கல் வேர்டு வரும். ஆண்டவர் சொல்வார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னடா நம்ம சும்மா இருந்தால் கூட அவர் விடமாட்டார் போல இருக்கே. விடமாட்டாருங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொல்லுங்க, ஹி இஸ் ஃபெய்த்ஃபுல். டைப் பண்ணுங்க. என்ன அழைச்ச தேவன் உண்மையுள்ளவர். ஹி இஸ் ஃபெய்த்ஃபுல். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் தேவன் ஒரு நோக்கமும் திட்டமும் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்துக்கும் திட்டத்துக்கும் விரோதமாய் உருவாகிற எந்த ஆயுதங்களும் எண்ணங்களும் வாய்க்காது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஒரு காரியமும் வாய்க்காது. தேவனுடைய கரம் உங்க கூட இருக்கு, அவர் கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. தாவீதுக்கு வராத பிரச்சனையா? எவ்வளோ பிரச்சனைகள். ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவனை சிங்காசனத்திலே உட்கார பண்ணின தேவன். நான் சொல்றேன், உங்க மேல வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றி முடிச்சிருக்கிறார். சும்மா சூழ்நிலையா எதை பண்ணும். அதான் பவுல் எழுதுவாரு, மனுஷனால என்னங்க பண்ண முடியும், நமக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்க, இல்ல உங்களை அழிச்சிருவேன்னு நினைக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. மனுஷனுக்கெல்லாம் பயப்படாதீங்க. தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் அவருக்கு கீழே, அவருக்கு முன்னாடி பணிந்தே ஆகும். உங்க கடன்லாம் பாருங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு நீங்க முடிவு பண்ணணும், ஆண்டவரே
நான் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, நான் நிறைவின் வாழ்க்கையை நான் வாழணும். நான் அதை பிலீவ் பண்றேன்ப்பா. என் தேவன் நிறைவின் தேவன். சொல்லுங்க, அபண்டன்ட். எல்லாம் டைப் பண்ணுங்க, பரிபூரணம் டைப் பண்ணுங்க, டைப் பண்ணுங்களேன். ஏன்னா தரித்திரம் தேவனிடத்திலிருந்து கிடையவே கிடையாது. காசு இல்லையே, பணம் இல்லையே, என்ன பண்ண போறேன், இந்த நிலைமை தேவன் கொடுக்கிறது கிடையாது. அப்ப இந்த நிலைமையில நீங்க இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, கம் கம் கம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க வாங்க அப்படிங்கிறாரு. நீங்க வாங்க அப்படிங்கிறாரு. என்கிட்ட வா அப்படிங்கிறாரு. பிகாஸ் ஐ ஆம் அபண்டன்ஸ். நான் பரிபூரணத்தின் தேவன். பரிபூரணத்துல தான்ப்பா இருக்கிறேன். என்கிட்ட நிறைவு தான், ஓவர்ஃப்ளோ தான், இன்க்ரீஸ் தான், மல்டிப்ளிகேஷன் தான். டைப் பண்ணுங்க பார்க்கலாம், உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ டைப் பண்ணுங்க. சொல்லுங்க, மல்டிப்ளிகேஷன், இன்க்ரீஸ், பெருக்கம், நிறைவு, நிரம்பி வழிகிறது. சொல்லுங்க, இதுதான் எங்க அப்பாவினுடைய நேச்சர், குணாதிசயம். அவர் இருக்கிற இடமெல்லாம் பெருக்கம், அவர் இருக்கிற இடமெல்லாம் நிறைவு, அவர் இருக்கிற இடமெல்லாம் ஓவர்ஃப்ளோ. டைப் பண்ணுங்க, ஓவர்ஃப்ளோ, நிரம்பி வழியும். அவர் சொல்றாரு, உன் பாத்திரம் நிரம்பி வழியும், உன் பேங்க் அக்கௌண்ட் நிரம்பி வழியும், உன் கைகள்ல பிரயாசங்கள் நிரம்பி வழியும், உன் வீட்டிலே நிரம்பி வழியும். ஓவர்ஃப்ளோ. அதுதான் நம்ம அப்பா. டேம் பிரேக்கிங். ஆமா, ஒரு டேம் டேம் கட்டுவாங்க, நதியை அப்படியே ஸ்டாப் பண்றதுக்கு, ரிவர் ஸ்டாப் பண்றதுக்கு தான் டேம் கட்டுவாங்க. ஆனா டேம் பிரேக் ஆகும். பிரேக்கர் அனாயிட்டிங். ஆண்டவருடைய அனாயிட்டிங் நான் சொல்றேன், உங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற எல்லா டேமையும் உடைச்சு தள்ளும். ஒன்றும் உங்களை தடுக்க முடியாது. உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதத்தை தடுக்கவே முடியாதுங்க. இட் வில் பிரேக். த பிரேக்கர் அனாயிட்டிங். ஐ ரிலீஸ் தட் அனாயிட்டிங். எனக்கு ஃபீல் பண்றேன், நிறைய பேர் ஏதோ தடை இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க. ஒன்று நடக்க மாட்டேங்குதே பிரதர், ஏதோ வராம பண்ணுது, என் பிஸ்னஸ் அப்படியே கொஞ்சம் ரொம்ப தடையா இருக்கிற மாதிரி இருக்கு, என் வீட்டில் ஒரு காரியம் நடக்காத மாதிரியே இருக்கே. நான் சொல்லட்டுமா, பிரேக் ஆகுதுன்னு சொல்லட்டுமா? பிலீவ் பண்றீங்களா? நான் சொல்றேன், அது பிரேக் ஆகுது. The anointing is breaking right now in Jesus' name. I release the anointing. Glory of God. எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக. என்னெல்லாம் தடையா இருக்குதோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல ஒருவேளை திருமண தடைகள் இருக்கலாம். நிறைய பேர் யோசிப்பீங்க, இன்னுமே கல்யாணம் ஆக மாட்டேங்குதே, என் பொண்ணுக்கு, என் பையனுக்கு எதுவுமே செட் ஆகலையே, அப்படியே தடுக்கப்படுதே, சில வீடு கட்டிட்டு அப்படியே வீடு நின்றுட்டே இருக்குதா. ஆண்டவர் சொல்றாரு, இப்பவே அது பிரேக் ஆகுது. இப்போ அப்படியே வளர்ச்சி பெறுகிறது. எதெல்லாம் தடுக்கப்படுதோ அதெல்லாம் இப்போ ஆக்சிலரேட் ஆகுது. அப்படியே அது இன்க்ரீஸ் ஆகுது. பிலீவ் பண்றீங்களா? பிலீவ் பண்ணுங்களேன். ஒரு ஆற்றை கொஞ்சம் தடுக்கலாம், ஒரு லெவல்ல தடுக்க முடியாது பாருங்க, உடைச்சிட்டு வரும் தண்ணி. ஆற்றின் தண்ணி உடைத்து எரியது போல நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் அப்படி தடுக்கிற மாதிரி இருக்கலாம், சில காரியங்கள் ஆனா ஆண்டவர் விட மாட்டார் பாருங்க, உடைச்சிட்டு பெருக பண்ணுவார். பெருகும் 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 பெருகும். வேலையில பெருக்கம் உண்டாகும், உங்க சூழ்நிலையில பெருக்கம் உண்டாகும். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஐ ரிலீஸ் தட் அனாயிட்டிங். ஐ ரிலீஸ் த க்ளோரி ஆஃப் காட். உங்க வீட்டுக்குள் சமாதானம். சில நேரங்களில் சில வீடுகளில் உங்கள் வீட்டில் ஒருவேளை பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்கலாம். இப்போ தான் பிரதர் ஒரு பிரச்சனை தீந்துன்னு நினச்சேன், மறுபடியும் ஒரு பிரச்சனை, என்னன்னே தெரியல, எனக்கு இது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வந்துட்டே இருக்கேன், திருப்பி திருப்பி ஏதோ அப்படியே கொஞ்சம் இப்போதான் நிம்மதின்னு நினச்சேன், ஆனால் அதை உடைக்கலாம். அது இன்னோட நிற்க போகுது. பிலீவ் பண்ணுங்களேன், இதோட திருப்பி இந்த பிரச்சனை உங்கள் எல்லைக்குள்ளே வராது. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறதற்காக நன்றி. அவங்க கிராஸ் பண்ணுகிற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரம் அதை ஆளுகை செய்வதாக. சூழ்நிலைகளை ஆளுகை செய்யுங்கப்பா, பிள்ளைகளை ஆளுகை செய்யுங்க. திருமணமாகாதவர்கள் திருமணம் நடக்கட்டும், குழந்தைக்காக காத்திருக்கிறவங்க let them conceive in Jesus name. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினால. வழிகள் திறக்கப்படட்டும், பண வரவுகள் உண்டாகட்டும் ஆண்டவரே.
குடும்பத்துக்குள்ள சமாதானம், மகிழ்ச்சி உண்டாகட்டும். நல்லபடியான எல்லா சூழலும் நன்மைக்கு நேராக திரும்புவதாக இயேசுவின் நாமத்தினால நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். I bless everyone in Jesus mighty name. Who glory. Thank you, Father. Amen, amen, amen. What a wonderful, blessed time. Amen. Believe பண்றீங்களா? சொல்லுங்க, I believe. சொல்லுங்க, I believe. Amen. So thank you. Wonderful day. ரொம்ப சந்தோஷம். சூழ்நிலைகள் மாறிடுச்சு. பிலீவ் பண்ணுங்க, இட் இஸ் டன். ஒன்னே ஒன்று தான், எல்லாம் சூப்பராக முடிஞ்சிடுச்சு. நான் நல்லா இருக்கிறேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, என் குடும்பம் நல்லா இருக்கு. இது மட்டும் உங்கள் மனசில், உங்கள் எண்ணங்களில், உங்கள் இருதயத்தில், உங்கள் வாயில் அது மட்டும் இருப்பதாக நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. புதிதாக யாராவது ஃபேஸ்புக்கில் இதை வாட்ச் பண்ணுவீங்கன்னா ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள். யூடியூப் சேனல் லிங்க் இருக்குது, அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நைட்டு 9:30க்கு யூடியூப்பில் மோஸ்ட் ப்ரேயர்ஸ் இருக்கும். இன்றைக்கி நைட் 9 o'clock விமன்ஸ் மீட் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணால் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பருக்கு. தேங்க்யூ. சூப்பராக எல்லாம் சொல்லுங்கள், சூப்பர் டே. ஆமாம், சூப்பர் டே. ஆமாங்க, சூப்பராக இருக்குங்க. ஆமாம், சில விஷயங்கள்லாம் நீங்கள் மட்டும் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருங்களேன். என்ன கெட்டது எந்த மாதிரி சூழ்நிலையும் மாறியே தீரும். ஏன்? தேவன் அப்படி தான் வச்சிருக்கிறார். நமக்கு விரோதமாக காரியங்கள்லாம் அப்படி நிற்க முடியாது. அது நமக்கு அப்படியே திரும்பியே ஆகும். Amen. So bless you. Have a beautiful and blessed day. சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க, எல்லாரோடும் share your love. ஓகே, சும்மா அப்படியே உட்காந்துட்டு எல்லாம் மாறிடுச்சு. பிலீவ் பண்றீங்களா? சரிங்களேன். ஆமாம், சிரிக்க மாட்டாங்க. சரி, ஸ்மைலை போடுங்க. ஆண்டவர் நம்ம அப்பா கூட இருக்கிறார், அப்புறம் என்ன கவலை? எல்லாம் மாறிடுச்சு, அவ்வளோதான். சூப்பராக இருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்க சூப்பராக இருக்கும், உங்கள் வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆமாம். தேங்க்யூ. பிளஸ் யூ. ஸ்டே கனெக்டட். நாளைக்கு காலையில் 5:30 ஃபேஸ்புக் இந்த பேஜை லைக் பண்ணிடுங்க. இந்த லிங்க்கை பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம மார்னிங் லைவ் நீங்கள் டேரெக்டாக அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேயா? ஸோ பிளஸ் யூ. பை. சூப்பர். தேங்க்யூ.